வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து வகையான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கண்டிப்பாக வரப்பட வேண்டும். ஒரு மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக்கள் எழுச்சியாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி அமைப்பு மாற்றப்பட வேண்டும். இந்த 5 ஆண்டுகள் என்பது வனவாசம் சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான காலமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் கேட்பதெல்லாம் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது மக்கள் இங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் நெசவாளி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக அரசு நேரடியாக நெசவாளி மக்கள் இருக்கும் இடத்துக்கே சென்று அனைத்து வகையான உபகரணங்களையுமே கொடுத்து ஒரு முழுமையான நேரடி கொள்முதல் அவர்களுக்கு ஏற்படுத்தும் போது வீடு தேடி வந்து உபகரணங்களை கொடுத்து அதே நாளில் அனைத்து வகையான அவர்கள் தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நேரடி கொள்முதல் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு எத்தனையோ நெசவாளி மக்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தையுமே மாற்றுவதற்குரிய இந்த நேரடி பங்களிப்பு கூட்டமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். வருடத்துக்கு தீபாவளி அன்று அவர்களுக்கு தங்க காப்பு கொடுப்பதற்குரிய பரிசளிப்பு ஏற்படுத்த வேண்டும். இது அம்மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். இதை அனைத்துமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை முழுமையாக பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது மக்களின் எளிய மகளாக இங்கு பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.